கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்திலும் நாம் பரிசுத்த வேதத்திலிருந்து சிந்திக்கக்கூடிய, தியானிக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு மனிதன் அறிவை பெறுவதற்கு, ஞானமாக நடப்பதற்கு எதை சம்பாதிக்க வேண்டும்? ஒரு மனிதன் ஞானமாக ஒரு வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு, அறிவுபூர்வமான காரியத்தை செய்வதற்கு, பிறருடைய மற்றவர்கள் மத்தியில் தயை பெறுவதற்கு அவன் எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுத்து அவன் செயல்பட வேண்டும் என்பதை குறித்த அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? பரிசுத்த வேதத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை, அதிலிருந்து நமக்கு தரக்கூடிய ஆலோசனை என்ன என்பதை நாம் நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தீர்க்கதரிசிகளையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அப்போ தானியேல் அவருடைய நண்பர்கள் 4 பேரும் அறிவுள்ளவர்களானார்கள், ஞானத்தில் வளர்ந்தார்கள். அப்போ அறிவடைவதற்கும் ஞானம் அடைவதற்கும் என்ன காரணம்? அவர்கள் என்ன தீர்மானம் செய்து அந்த ஞானத்தை அவர்கள் பெற்றார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் 8ஆம் வசனம், தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இப்போ தானியேலுக்கு ராஜாவின் போஜனம் கிடைக்கிறது. ஒரு நாட்டை ஆளுகை செய்கிற ராஜாவுடைய உணவு உண்ணத்தக்க ஒரு சந்தர்ப்பம் யாருக்கு வருகிறது? தானியேலுக்கு வருகிறது. தானியேலுக்கும் அவர் நண்பர்களுக்கும் வருகிறது. அப்போ தானியேல் என்ன பண்ணிட்டாரு? ராஜாவின் போஜனத்தை நாம் புசித்தா அது நமக்கு தீட்டாக இருக்கும். எப்படி தீட்டாக இருக்குன்னா, அது தேவனுக்கு, நம் ஆராதிக்கிற தேவனுக்கு அது எப்படி இருக்குது? பாவமாக இருக்கிறது. நாம் தொழுது கொள்கிற தேவனுக்கு சித்தமில்லாத உணவு ராஜாவின் உணவில் இருக்கிறது என்பதை தானியேல் புரிந்து கொண்டான். அப்படி புரிந்து கொண்ட மாத்திரத்திலே தானியேல் என்ன பண்ணுறாரு? எங்களுக்கு அந்த ஆகாரம் வேண்டாம், எங்களுக்கு சாதாரண ஆகாரத்தை கொடுங்க, எங்களுக்கு போதும், எங்களுக்கு அந்த ஆகாரம் வேண்டாம் அப்படின்னு அவன் அந்த பிரதானியின் தலைவனிடத்தில் என்ன பண்ணான்? வேண்டிக் கொண்டான். அப்போ ஒரு மனிதன் எப்போது அறிவுள்ளவனாக ஆகிறான், ஞானவானாக ஆகிறான் என்றால், தேவனுக்கு சித்தமான காரியங்களை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும்போது. எவ்வளவு உயர்ந்த போஜனமாக இருந்தாலும் சரி, அதை செய்தால் இது தேவனுக்கு விரோதமான காரியம் என்பதை ஒரு மனிதன் உணர்ந்து, அது எனக்கு வேண்டாம், தேவன் தருகிற உணவு எனக்கு போதும் என்ற தீர்மானத்தோடு எப்பொழுது ஒரு மனிதன் வாழ்கிறானோ அந்த மனிதன் அறிவிலும் ஞானத்திலும் வளர்கிறான். இதை தான் இங்கே தானியேல் எழுதின புஸ்தகத்தில் ஆண்டவர் தெளிவாக நமக்கு தரக்கூடிய ஒரு ஆலோசனை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்றைய நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் இப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்கிறோமா? தானியேல்
தேவனுக்கு சித்தமான தீர்மானத்தை எடுத்தபோது ஆண்டவர் என்ன பண்ணார்? தானியேலை சொப்பனங்களை அறியத்தக்க, மறைபொருளை அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். எப்பொழுது? தேவனுக்காக தானியேல் தன்னை அர்ப்பணித்த போது. தானியேல் தன்னுடைய இஷ்டமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கச்சில ஆண்டவர் என்ன பண்ணல? தானியேலை சொப்பனங்களை அறியத்தக்க ஒரு காரியத்தை செய்யலை. தானியேலும் அவர் நண்பர்களும் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அந்த விசுவாச வாழ்க்கையிலே உறுதியாக இருந்தபோது ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர்களை அறிவுள்ளவர்களாக. அது மட்டுமல்ல, இவர்கள் அந்த பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டவர்கள். அந்த தேசத்தின் பூர்வ குடிகள் அல்ல இவர்கள். தானியேலும் தானியேல் நண்பர்களும் இவர்கள் அந்த தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவர்கள். இந்த அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவர்கள் அங்கே ராஜாவின் முன்பாக எப்படி தெரிகிறார்கள்? அறிவுள்ளவர்களாக தெரிகிறார்கள், அழகுள்ளவர்களாக தெரிகிறார்கள். அந்த தேசத்தில் வாழ்ந்த ஜனங்களை விட 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? இவர்கள் தங்களை தேவனுக்கு சித்தமான காரியங்கள் ஒப்பு கொடுத்து அவர்கள் வாழ்ந்தது தான் அதற்கு காரணம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வளர்ச்சியிலும் செயல்பாட்டிலும் அறிவு வெளிப்பட வேண்டும், ஞானமான செய்கை வெளிப்பட வேண்டும் என்றால் முதலாவது அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அறிவையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த அறிவின் ஞானத்தை நாம் எப்படி பெற முடியும் என்றால், இந்த தானியேலை போல, தானியேலுடைய நண்பர்கள் போல தேவனுக்கு பயந்து அந்த சித்தமான காரியங்களை தேவனுக்கு சித்தமான காரியங்களை செய்ய நாம் தீர்மானிக்கும் போது நாம் அறிவுள்ளவர்களாக மாறுகிறோம், ஞானம் உள்ளவர்களாக மாறுகிறோம். அப்படி தேவனுக்கு பயப்படும் போது ஆண்டவர் மறைபொருளை, சொப்பனம் என்கிற மறைபொருளை அறியத்தக்க ஞானத்தை நமக்கு ஆண்டவர் அருளி செய்கிறார். தானியேலுடைய நண்பர்களை நேபுகாத்நேசர் அந்த அக்கினி சூளையிலே தூக்கி போடும்போது அவர்கள் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே உறுதியாக நின்றார்கள். அக்னி சூளையிலே தூக்கு போட போகும்போது அங்கே 3 புறாக போடப்பட்ட இடத்திலே 4 பேர் தெரிகிறார்கள். அப்போ அங்கே யார் அவர்களோடு கூட இருந்து? தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் எப்போது அவனோடு கூட இருக்கிறார் என்றால், அவன் தேவனுக்கு சித்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஜீவிக்கும் போது தான், அவன் தேவனுக்கு சித்தமான தீர்மானத்தை எடுக்கும் போது தான். அப்போ அறிவை சம்பாதிப்பதற்கும் ஞானத்தை சம்பாதிப்பதற்கும் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை, நம்பிக்கை நாம் அதிகரிப்பதற்கு எது தேவை? நாம் எடுக்கிற முடிவு தேவனுக்கு சித்தமாக இருக்கும். அந்த முடிவு எடுக்கிறாலே அந்த தீர்மானம், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற தீர்மானம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த உரிமையை தேவன் நம்முடைய சுய விருப்பத்துக்கு விட்டு இருக்கிறார். இந்த சுய விருப்பத்தில், நம்மளுடைய தீர்மானத்தில் தேவன் தலையிடுவதில்லை. ஆனால் நமக்கு கற்று தந்திருக்கிறார். எந்த தீர்மானத்தை எடுத்தால் நீ அறிவாக செயல்படுவாய், ஞானமாக செயல்படுவாய், நீ பாதுகாக்கப்படுவாய் என்பதை தேவன் நமக்கு கற்று தந்த பிறகுதான் அந்த தீர்மானம் எடுக்க முடிவை நம் கையில் தந்திருக்கிறார். ஆனால் அன்பான தேவன் ஜனமே, அந்த தானியேல் நண்பர்களும் அந்த தேவன் கற்றுக் கொடுத்த அந்த வேத பாடத்தை தங்கள் அறிவிலே பதிவு செய்து, மூளையிலே பதிவு செய்து, அவர்கள் அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த பாபிலோன் தேசத்திலே அங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த வேத வார்த்தையை அவர்கள் செலவு செய்தார்கள், பயன்படுத்தினார்கள். அவர்களை அந்த ஆண்டவருடைய வார்த்தை அந்த புறஜாதியார் மத்தியிலே அறிவுள்ளவர்களாக காட்டினது, ஞானவான்களாக காட்டினது, நிபுணர்களாக காட்டினது. அந்த தேசத்து பாபிலோன் தேசத்தின் பூர்வ குடிகளை விட இங்கு அடிமைப்பட்டு போன தேவனுடைய பிள்ளைகள் அழகுள்ளவர்களாக காணப்பட்டார்கள், சாமர்த்தியம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அதற்கு காரணம், இவர்கள் தங்களுடைய சுய சித்தத்தின்படி செயல்படாமல் தேவ சித்தத்தை தங்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் தீர்மானித்து தேவனுக்காக வாழ்ந்தபோது அவர்கள் அறிவுள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அன்பான தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமளும் இந்த உலகத்தில் அறிவுள்ளவர்களாக,
ஞானமுள்ளவர்களாக மறைபொருளை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு சார்ந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமென்றால் தேவ சித்தம் இன்னதென்று நாம் உணர்ந்து செயல்படும்போது அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்று நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.